அனைவருக்கும் வணக்கம். பேங்கிங் பாயிண்ட் ஆஃப் வியூல மந்த்லி 8 பேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது வந்து நம்ம ஆஃப்லைன் கிளாஸஸ்ல வந்து 8 பேஜ் மெட்டீரியல் வச்சு பார்ப்போம். இது ஆன்லைன்ல வந்து பிபிடி வைஸ் நம்ம சிஏ வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இதுல மே 2026க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கன்டென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணியிருப்பாங்க. இத மட்டும் படிச்சாலே போதும். சரியா? நம்மளோட சிபிஎஸ்சியோட நியூ சேர்பர்சனா யார் வந்திருக்காங்கன்னா, லோகாந்தே பிரசாந்த் சீதாராம் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கர்நாடகாவோட 25th சீஃப் மினிஸ்டரா டி.கே. சிவக்குமார் வந்திருக்காரு. சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிபிகேஷனோட சேர்பர்சனா சசி சேகர் வேம்பத்தி அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. அவரோட டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு இருக்கும். அடுத்தது மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் ஐசிஐசிஐ பேங்கா யார் வந்திருக்காங்கன்னா சந்தீப் பாக்ஷி அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்தது சேர்பர்சன் ஆஃப் பிரசார் பாரதியா யார் வந்திருக்காங்க அப்படின்னா பிரவீன் ஜோஷி அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. ஓகேவா? ஸோ பிரவீன் ஜோஷி தான் வந்து பாத்தீங்கன்னா சேர்பர்சன் ஆஃப் பிரசார் பாரதி அப்படின்ற அந்த அமைப்போட சேர்பர்சனா வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவோட நியூ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்எஸ் ராஜா சுப்பிரமணி அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. ஓகேவா? ராஜா சுப்பிரமணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹீஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகேவா? ராஜா சுப்பிரமணி ஹீஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. அண்ட் தென் இவரை பத்தி பார்க்கணும்னா இவர் வந்து ஒரு 4-ஸ்டார் மிலிட்டரி ஜெனரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்டரி அஃபேர்ஸோட ஹெட்டா வந்து இருப்பாரு. அண்ட் சீஃப் மிலிட்டரி அட்வைசர் டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து பிபின் ராவத் ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. பிபின் ராவத்ங்கிறவர் ஃபர்ஸ்ட், அனில் சௌகான்ங்கிறது செகண்ட், தேர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா என்எஸ் ராஜா சுப்பிரமணி. அடுத்தது புதுச்சேரியோட சீஃப் மினிஸ்டரா என் ரங்கசாமி வந்திருக்காங்க. போன மந்த்லயே பார்த்தோம் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் யாரெல்லாம் சீஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டரா சுவேந்து அதிகாரி வந்திருக்காரு. அசாமோட சீஃப் மினிஸ்டரா ஹிமந்த பிஸ்வ சர்மா அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரளாவோட சீஃப் மினிஸ்டரா சதீஷன் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டரா ஜோசப் விஜய் வந்திருக்காங்க. அடுத்தது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெடோட சேர்பர்சனா அசோக் குமார் பாண்டா வந்திருக்காங்க. நேவல் ஸ்டாஃபோட ஹெட்டா வந்து அடுத்த சீஃப் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிருஷ்ணா சுவாமிநாதனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. தினேஷ் திரிபாதிக்கு சக்சீட் பண்ண போறாரு. அடுத்தது செஃப் டே மிஷன் ஆஃப் இந்தியன் கண்டிஜென்ட் காமன்வெல்த் கேம்ஸ் வந்து கிளாஸ்கோவில் நடக்க போகுது. அதுக்கு இந்தியன் டீமோட ஹெட்டா யார் போறாங்கன்னா ரோஹித் ராஜ்பால். அவர் தான் வந்து இந்தியாவோட டென்னிஸ் டீம் டேவிஸ் கப் டென்னிஸ் டீமோட கேப்டனா இருந்தாங்க. ஸோ காமன்வெல்த் கேம்ஸ் கிளாஸ்கோவில் நடக்க போகுது. 2030 காமன்வெல்த் கேம்ஸ் வந்து அகமதாபாத்ல நடக்கும். அடுத்தது நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலோட பிரசிடென்ட் யாருன்னா அனுபிந்தர் சிங் கிரேவல் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. இவரோட டென்யூர் வந்து பாத்தீங்கன்னா 5 இயர்ஸ் இல்ல 67 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் இருக்கும். அடுத்தது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடோட சிஎம்டி யாருன்னா ரவி அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. அடுத்தது ஃபுல் டைம் மெம்பர்ஸ் ஆஃப் நிதி ஆயோக் 2 பேர் வந்து வந்திருக்காங்க. ஸோ நிதி ஆயோகோட சிஇஓனா நிதி சிப்பர், வைஸ் பிரசிடென்ட் அசோக் குமார் லஹிரி. நியூ மெம்பர்ஸ் 2 பேர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர் பாலசுப்ரமணியம் அண்ட் ஜோரம் அனியா. ஓகேவா? இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் கோவால நடக்கும். அதோட டைரக்டரா யார் வந்திருக்காங்கன்னா அசோட்டோஸ் கௌரிகர் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அடுத்தது டெபுட்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ 4 பேர் இருப்பாங்க. சுவாமிநாதன், பூனம் குப்தா. அதுல இன்னொருத்தர் யார் வந்திருக்காங்கன்னா ரோஹித் ஜெயின் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது பிரசிடென்ட் ஆஃப் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அதோட ஹெட் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முகுந்தன் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. அடுத்து பிரசிடென்ட் ஆஃப் காமன்வெல்த் செஸ் அசோசியேஷன் யாருன்னா பரத் சிங் சௌஹான் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அடுத்தது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ என்சிபியோட டைரக்டர் ஜெனரலா யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அனுராக் கர்க் அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. அவரோட டென்யூர் ஜூலை 31, 2027 வரைக்கும் இருக்கும். அடுத்தது இன்டர்நேஷனல் அப்பாயின்மெண்ட்ஸ் ஈராக்கோட பிரைம் மினிஸ்டரா அலிஃப் அலி கதிம் அல் சயீதி அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. அல் சயீதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈராக்கோட கேபிட்டல் பாக்தாத், கரன்சி தினார். அடுத்தது அகமத் அல் அமினோ அப்படிங்கிறவரு செனிகல் அப்படிங்கிற ஆப்பிரிக்கன் கண்ட்ரியோட பிரசிடென்டா வந்திருக்காரு. செனிகலோட கேபிட்டல் தக்கர், கரன்சி வந்து வெஸ்ட் ஆப்பிரிக்கன் பிராங்க் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் நியூஸ் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜன் பவர்டு ட்ரெயின் எங்க ரன் ஆக போகுது அப்படின்னா ஜிந்த் டு சோனிபத் வழியா போக போகுது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜீனியஸ் கிளைடு வெப்பன் சிஸ்டம் அப்படிங்கறதோட பேர் என்னன்னா தாரா. தாராவோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கணும். டாக்டிக்கல் அட்வான்ஸ்டு ரேஞ்ச் ஆக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ தாரா அப்படிங்கிறது ஒரு கிளைட் வெப்பன் சிஸ்டம். அதாவது நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து தூரத்துல இருக்கக்கூடிய டார்கெட்டை அட்டாக் பண்ற மாதிரி டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கங்கா எக்ஸ்பிரஸ் வே
கங்கா எக்ஸ்பிரஸ் வே வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா கவர்மெண்ட் வந்து இனாகிரேட் பண்ணிருக்காங்க. அது வந்து மீரட்ல இருந்து பிரயாக்ராஜ் வரைக்கும் ரன் ஆக போகுது. ஓகேவா? அடுத்தது பிஷம் அப்படிங்கிற கியூப். இதோட ஃபுல் ஃபார்ம் தான் நமக்கு முக்கியம். பிஷம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாரத் ஹெல்த் இனிஷியேட்டிவ் ஃபார் சஹியோ ஹிதா அண்ட் மைத்ரி. ஓகேவா? சோ இதுல 10 பிசம் கியூப்ஸ் நம்ம ஜமைக்காவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சவுத் கோஸ்ட் ரயில்வே ஜோன். இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா விசாகப்பட்டினத்துல இருக்கு. இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து 2019லயே வந்திருக்கும். சரியா? ஹெட் குவார்டர்ஸ் விசாகப்பட்டினம் இந்தியாவோட 18th ரயில்வே ஜோனா வந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் டெக் யூனிகார்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட ஸ்பேஸ் டெக் யூனிகார்ன் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிறது. இந்த ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் தான் விக்ரம் 1 அப்படிங்கிற ஆர்பிட்டால் ராக்கெட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த மிஷன் பேர் என்னன்னா மிஷன் ஆகமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகமான் அப்படின்னா அரைவல் அப்படிங்கிறது மீனிங். அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால் டேட்டா சென்டர் அதோட பேர் என்னன்னா பாத் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆர்பிட்ல ஒரு டேட்டா சென்டர் அதான் ஆர்பிட்டால் டேட்டா சென்டர். இதை வந்து பிக்சல் அப்படிங்கிற கம்பெனியும் சர்வமேயையும் சேர்ந்து பண்றாங்க. அடுத்தது பிளான்ட் ஓபன் கிறிஸ்பர் அப்படிங்கிற ஜீனோம் எடிட்டிங் பிளாட்ஃபார்மை இந்தியா டெவலப் பண்ணியிருக்காங்க. இதோட பேர் கிறிஸ்பர் அப்படின்னா கிளஸ்டர்ட் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ் ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் தான் முக்கியம் இதில். அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டகிரேட்டட் ஏஐ பேஸ்ட் ஆவியேஷன் அண்ட் வெதர் அண்ட் ஃபாக் மானிட்டரிங் சிஸ்டம் அதை வந்து டெவலப் பண்ணது யாருன்னா ஸ்கைகாஸ்ட் அப்படிங்கிற கம்பெனி. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் நியூஸ். வியட்நாமோட பிரசிடென்டா தோ லாம் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. அவர் வந்து இந்தியாவை வந்து விசிட் பண்ணியிருந்தாரு. அதான் கான்டெக்ட். கரன்சி வந்து டோங், கேபிட்டல் ஹனோய். அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஒரு 5 கண்ட்ரீஸ்க்கு வந்து விசிட் போயிருப்பாரு. அது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கரெக்டா ஃபர்ஸ்ட் யுஏஇ போயிருப்பாரு, அப்புறம் நெதர்லாந்து, அப்புறம் ஸ்வீடன், அப்புறம் நார்வே, அப்புறம் இட்டாலி. ஓகேவா? யுஏஇயோட கேபிட்டல் வந்து அபுதாபி, கரன்சி திர்கம். நெதர்லாண்ட்னா ஆம்ஸ்டர்டாம், கரன்சி யூரோ. ஸ்வீடன்னா ஸ்டாக்ஹோம், கரன்சி குரோனா. நார்வேயோட கேபிட்டல் ஆஸ்லோ, கரன்சி குரோன். இட்டாலினா ரோம், கேபிட்டல் கரன்சி வந்து யூரோ. அடுத்து சவுத் கொரியாவோட ஃபர்ஸ்ட் ஹியூமனாய்டு ரோபோட் மாங்க் அதோட பேர் என்ன அப்படின்னா கேபி. எங்க செட்டப் பண்ணிருக்காங்கன்னா ஜோகேசா டெம்பிள்ல ஒரு ஒரு மாங்க். அது மாங்க்னா துறவி. இப்போ ஹியூமனாய்டு மாங்க் ரோபோட் மாங்க் அப்படிங்கறத செட்டப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கரன்சி வந்து பாத்தீங்கன்னா ஒன், கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா சியோல். வேர்ல்ட்ஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டீல் ப்ரொடியூசிங் கண்ட்ரியா இந்தியா வந்து வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா சைனா. அடுத்தது ஃபர்ஸ்ட் பேப்பர்லெஸ் ஸ்டேட் ஜுடிஷியரி யார் அப்படின்னா சிக்கிம். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் டிபார்ட்மெண்ட் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் யார் கொண்டு வந்திருக்காங்கன்னா கேரளா. அதே மாதிரி இந்தியாவோட ஏஐ டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்ததும் யாருன்னா கேரளா தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோலார் பவர் ப்ராஜெக்ட் அதை இனாகிரேட் பண்ணது யாருன்னா தெலுங்கானா. ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் யாருன்னா விமன் மட்டும்தான். அதான் விமன் லெட் சோலார் பவர் ப்ராஜெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து யூசிசி அப்படிங்கறத அஸ்ஸாம்ல கொண்டு வந்திருக்காங்க. உத்தரகாண்ட்ல ஃபர்ஸ்ட், குஜராத்ல செகண்ட், அஸ்ஸாம் தேர்டு, அடுத்தது வெஸ்ட் பெங்கால்ல வரப்போகுது. ஓகே, ஃபோர்த்தா வெஸ்ட் பெங்கால்ல வரப்போகுது. அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா ஜூன் 21. தீம் வந்து பாத்தீங்கன்னா யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். அடுத்தது நம்ம பிரைம் மினிஸ்டர் வெளிநாட்டுக்கு போயிருந்தாரு. அப்ப நிறைய கிஃப்ட் எல்லாம் கொடுத்திருப்பாரு. அதுல விக்டோரியா சாரி ஸ்வீடனோட பிரின்சஸ் விக்டோரியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசோட கோல்டு பெயிண்டிங்க கிஃப்ட் கொடுத்திருப்பாரு. இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனிக்கு வந்து பாத்தீங்கன்னா முகா சில்க் அஸ்ஸாம்ல இருந்தும், அதே மாதிரி ஒரு ஸ்டோல் ஷிரூயி லெல்லி ஸ்டோல் அப்படிங்கறத மணிப்பூர்ல இருந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது யுஏஇ குவீன் மதர் ஆஃப் யுஏஇக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ரைஸை வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இந்த சக்காவோ அப்படிங்கிற பிளாக் ரைஸ் மணிப்பூர்ல தான் ஃபேமஸா இருக்கும். அடுத்தது ட்ரெடிஷனல் பொம்காய் வீவிங் ட்ரெடிஷன். இது வந்து ஒடிசாவோட ஒரு ஃபேமஸ் வீவிங் ட்ரெடிஷன். பொம்காய் சாரீஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஜிஐ டாக்குமே இருக்கு. அடுத்தது பிரிக்ஸோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நியூ டெல்லியில நடந்திருக்கும். தீம் வந்து பாத்தீங்கன்னா பில்டிங் ஃபார் ரெசிலியன்ஸ், இனோவேஷன், கோஆபரேஷன் அண்ட் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது அதோட தீம். அடுத்தது 11th குவாட் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் எங்க நடந்துச்சுன்னா நியூ டெல்லியில. குவாட் அப்படிங்கிற கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா இந்தியா, ஜப்பான், யூஎஸ்ஏ அண்ட் ஆஸ்திரேலியா. இதை வந்து ஜாயின் பண்ணனா ஒரு குவாட்ரிலேட்டரல் மாதிரி இருக்கும். அதான் அந்த குவாட் அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் வந்திருக்கு. ஸோ எங்க நடந்துச்சு அப்படின்னா நியூ டெல்லியில நடந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் இந்தியா நார்டிக் சம்மிட். இந்தியா நார்டிக் சம்மிட் எங்க நடந்துச்சுன்னா ஆஸ்லோ. இட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் நார்வே. நார்டிக் சம்மிட் அப்படின்னா அதுல 5 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. இதான் ஷார்ட்கட் FINDS ஃபைன்ஸ்.
அதாவது ஃபின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, டென்மார்க், ஸ்வீடன். இதுதான் வந்து நார்டிக் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது பிரிக்ஸ் அக்ரிகல்ச்சரல் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் எங்க நடந்துச்சுன்னா இந்தோர்ல நடந்திருக்கும். அடுத்தது நேஷனல் அண்ட் ஸ்டேட் ஸ்கீம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சர்தக் பிடிஎஸ் அப்படிங்கிற ஸ்கீம். யூனியன் கேபினெட் வந்து பிடிஎஸ் சிஸ்டத்துல வந்து டெக்னாலஜியை வந்து கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான் இது. ஓகேங்களா? ஏஐ, மெஷின் லேர்னிங், அடுத்தது பிளாக் செயின் டெக்னாலஜி எல்லாத்தையுமே இதுக்குள்ள கொண்டு வராங்க. சரியா? பிடிஎஸ்குள்ள கொண்டு வராங்க. அடுத்தது பாவியா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா 2026ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பார்க்கை வந்து டெவலப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கீம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 100 இண்டஸ்ட்ரியல் பார்க்கை வந்து இந்த ஸ்கீமுக்கு கீழே டெவலப் பண்ண போறாங்க. சரியா? பாவியா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் பில்டிங் ஹை குவாலிட்டி அசெட் ஃபார் வைப்ரண்ட் அண்ட் யூத்ஃபுல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது இதோட ஃபுல் ஃபார்ம். இதுதான் இதுல முக்கியம். ஓகேவா? டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 100 இண்டஸ்ட்ரியல் பார்க். அடுத்தது விபிஜி ராம்ஜி அப்படிங்கிற இந்த ஸ்கீம் வந்து ஜூலை 1, 2026ல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது முக்கியம். ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது. 100 டேஸா இருந்ததை 125 டேஸா வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. விபிஜி ராம்ஜியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின் அப்படிங்கறதா இதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்தது அன்னபூர்ணா பாந்தர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த அன்னபூர்ணா பாந்தர் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இல்ல விமனுக்கு எலிஜிபிள் விமன்ஸ்க்கு மந்த்லி 3000 ருபீஸ் வந்து டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலியமா அக்கௌண்ட்லேயே போட்டு விட போறாங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி விமன்ஸ் T20 வேர்ல்டு கப் நடக்கிறது வந்து இங்கிலாந்துல நடக்குது. ஃபைனல் வந்து லார்ட்ஸ்ல நடக்கும். இந்தியாவோட கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர், வைஸ் கேப்டன் ஸ்மிருதி மந்தானா. அடுத்தது 11th சந்தா வேர்ல்டு கப். இது வந்து சைனாவோட ஒரு மார்ஷியல் ஆர்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட 5 மெடலை வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் சாத்விக் அண்ட் சிராக் வந்து பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் ஓபன்ல வந்து டபுள்ஸ் டைட்டில வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஐபிஎல்லோட 19th எடிஷன் சாம்பியனா ஆர்சிபி வந்து வந்திருக்காங்க. சக்சசிவா 2 எடிஷனா வின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ரன்ஸ் எடுத்தது யாருன்னா வைபவ் சூரியவன்சி. மோஸ்ட் விக்கெட்ஸ் வந்து காகிசோ ரபாடா. ரபாடா வந்து சவுத் ஆப்பிரிக்கா. சரியா? அடுத்து இந்தியன் சூப்பர் லீகோட டைட்டில் வின் பண்ணது யாருன்னா ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி. சரியா? அவங்க இன்டர் காசியை தோக்கடிச்சு இதுல வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வேர்ல்டு யோகாசனா சாம்பியன்ஷிப் வந்து அகமதாபாத்ல நடக்க போகுது. மாஸ்காட் பேர் வந்து வீர் த லயன் அப்படிங்கிறது. அடுத்தது ஐஎஸ்எஸ்எஃப் வேர்ல்டு கப். ஐஎஸ்எஸ்எஃப் அப்படின்னா ஷூட்டிங் வேர்ல்டு கப் முனிச்ல வந்து நடக்குது. சரிங்களா? அதுல வந்து ஈசா சிங் அப்படிங்கிற இந்தியன் ஷூட்டர் வந்து விமன்ஸ் 25 மீட்டர் பிஸ்டல் ஈவெண்ட்ல கோல்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது குரிந்தர் வீர் சிங் இந்தியாவோட ஃபாஸ்டஸ்ட் ஸ்பிரிண்டர் அப்படிங்கிற ரெக்கார்டை பிரேக் பண்ணியிருக்காரு. அதாவது 100 மீட்டர்ஸ் 10.09 செகண்ட்ஸ்ல ரன் பண்ணியிருக்காரு. சரியா? எங்க அப்படின்னா ஃபெடரேஷன் கப் டோர்னமெண்ட் வந்து ராஞ்சியில நடந்திருக்கும். அங்க வந்து இந்த ரெக்கார்டை கொண்டு வந்திருக்காரு. வேர்ல்டு ரெக்கார்டு வந்து 9.58 செகண்ட்ஸ் உசைன் போல்ட் வச்சிருக்காரு. அடுத்தது வேர்ல்டு அப்னியா பூல் சாம்பியன்ஷிப். இது வந்து ஸ்விம்மிங் காம்படிஷன். இது எங்க நடந்துச்சு அப்படின்னா ஹங்கேரியோட கேபிட்டல் புடாபெஸ்ட்ல நடந்திருக்கு. அடுத்தது காமன்வெல்த் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் வந்து நியூ டெல்லியில நடக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தாமஸ் கப் அப்படிங்கிற இந்த டைட்டில் வின் பண்ணது யாருன்னா சைனா. ஊபர் கப் அப்படிங்கறத வின் பண்ணது யாருன்னா சவுத் கொரியா. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எங்க நடந்துச்சு அப்படின்னா டென்மார்க்கோட ஹார்சன்ஸ் அப்படிங்கிற சிட்டியில நடந்துச்சு. இது வந்து பேட்மிண்டன் டோர்னமெண்ட். சரியா? அடுத்தது நார்வே செஸ் எங்க நடந்துச்சுன்னா ஆஸ்லோல. பிரக்யானந்தா வந்து வின் பண்ணியிருக்காரு. முதல் முறையா ஒரு இந்தியன் இந்த நார்வே செஸ் வின் பண்றது பிரக்யானந்தா தான். அடுத்தது இண்டெக்ஸ் அண்ட் ரேங்கிங்ஸ்ல டைம்ஸோட ஹையர் எஜுகேஷன் ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல இந்தியால இருந்து டாப்பா இருக்கிறது யாருன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரு. அவங்க வேர்ல்டு ஏசியா லெவல்ல 43rd பொசிஷன்ல இருக்காங்க. இந்த டோட்டல் ரேங்கிங்ஸ்ல இந்தியாவோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து 128 இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபீச்சர் ஆயிருக்கு. அடுத்தது ஹையஸ்ட் மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் டாப் ஸ்டேட் யாருன்னா தமிழ்நாடு. எவ்வளவு ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா 6.85 லேக் டன்ஸ். செகண்ட் குஜராத் 6.43 லேக் டன்ஸ். வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க் 157. ரிலீஸ் பண்றது ரிப்போர்ட்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற இவங்க. லாஸ்ட் கண்ட்ரி வந்து எரித்ரியா. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி வந்து நார்வே. எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னா வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் டே May 3 அப்போ ரிலீஸ் பண்றாங்க. இது பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மஹுவா ஃப்ளவர் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது தெலுங்கானால செலிப்ரேட் பண்றது. ஓகேங்களா? அடுத்தது வந்து கங்காமரா ஜத்தாரா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது திருப்பதியில ஆந்திரால செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். அடுத்தது அவார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகோலா மெடல். அது வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் வந்து கொடுப்பாங்க. யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா
நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்திருக்காங்க. எஃப்ஏஓட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா ரோம்ல வந்து இருக்கு. சரியா? அடுத்தது கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ராயல் நார்வேகியன் ஆர்டர் ஆஃப் மெரிட் அப்படிங்கறத நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து ராயல் ஆர்டர் ஆஃப் த போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ், இது வந்து ஸ்வீடனோட அவார்டு, அதை நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது யுஎன் பீஸ் கீப்பிங் அவார்ட்ஸ் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா 2 பேருக்கு, ஹர்பஜன் சிங் அப்படிங்கிற ஹவில்தாருக்கும் சுஜித் குமார் பிரதான் அப்படிங்கிறவங்களுக்கும் கொடுத்திருக்காங்க. சரியா? அவங்க 2 பேருக்கும் போஸ்ட்மஸா ஆர்டர் பண்ணிருக்க அவார்ட் கொடுத்திருக்காங்க. மிலிட்டரி ஜெண்டர் அட்வொகேட் ஆஃப் த இயர் அவார்டு வந்து அபிலாஷ் பராக் அப்படிங்கிற ஆபீசருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு மேஜரா ஒர்க் பண்றாங்க. அடுத்தது 2026 நேஷனல் ஸ்பெல்லிங் பீ டைட்டில் யார் வின் பண்ணிருக்காங்கன்னா ஸ்ரே பரிக் அப்படிங்கிறவங்க வின் பண்ணிருக்காங்க. பிரசிடென்ட் போலீஸ் கலர் வந்து பாத்தீங்கன்னா சிக்கிம் போலீஸ்க்கு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா யாங் ஜுவாங்ஸி, இவங்க வந்து மேண்டரின்ல வந்து எழுதியிருப்பாங்க, அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதில் லின் கிங், அவங்களுக்கு தான் வந்து இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க. என்ன புக் அப்படின்னா தைவான் டிராவலாக் அப்படிங்கிற இந்த புக்குக்காக. அடுத்தது சந்திராயன் 3க்கு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. அதான் ஏஐஏஏ அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க. யுனெஸ்கோவோட குலிர்மோ கேனோ வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் பிரைஸ் அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா சூடான சேர்ந்த ஜேர்னலிஸ்ட் குரூப்புக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது ஒயிட்லி அவார்ட்ஸ் யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னா பிரவீன் ஷேக், இவர் வந்து இந்தியன் ஸ்கிம்மர் அப்படிங்கிற பேர்டை வந்து காப்பாத்தி இருப்பாரு, கன்சர்வேஷன் பண்ணியிருப்பாரு. அடுத்தது ஹிமாலயன் சாலமாண்டர் அப்படிங்கிற ஒரு ஒரு லைக் வந்து ஒரு பள்ளி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சின்ன அனிமல், இது அதை கன்சர்வ் பண்ணதுக்காக பர்கா சுபாவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஒயிட்லி அவார்டு வந்து கிரீன் ஆஸ்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து புலிட்சர் பிரைஸ் இந்தியன்ஸ்க்கு 2 பேருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஆனந்த் ஆர்கே அண்ட் சுபர்ணா சர்மாவுக்கு வந்து இல்லஸ்ட்ரேட்டட் ரிப்போர்ட்டிங் கேட்டகரி கீழே சைபர் கிரைம் வந்து கவர் பண்ணதுக்காக கொடுத்திருக்காங்க. அடுத்து இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டிங் கேட்டகரியில அனிருதா கோஷலுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து மிலிட்டரி எக்ஸசைசஸ்ல பார்த்தோம்னா பிரகதி அப்படிங்கிற எக்ஸசைஸ் ஒரு மல்டிநேஷனல் எக்ஸசைஸ் மெகாலயால நடந்துச்சு. அடுத்தது சின்பாக்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் நடக்கக்கூடிய எக்ஸசைஸ். வருணா அப்படிங்கிற எக்ஸசைஸ் இந்தியாவுக்கும் பிரெஞ்சுக்கும் அரேபியன் சீல நடந்த எக்ஸசைஸ். அப்புறம் இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்த எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ் கொழும்புல வந்து நடத்திருக்கும். அடுத்தது சயின்ஸ் அண்ட் டெக்ல இந்தியாவோட சுக்ரியான் மிஷன், இது வந்து வீனஸ்க்கு நம்ம அனுப்பக்கூடிய ஒரு மிஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடன் வந்து ஒரு பார்ட்னரா இந்த மிஷன்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. இதோட லான்ச் வந்து 2028ல LVM-3ல நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அடுத்ததா மிஷன் திருஷ்டி, இதை வந்து கேலக்ஸை அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஆப்டோசார் சேட்டலைட், வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ஆப்டோசார் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அது வந்து டே அண்ட் நைட் அண்ட் தென் எல்லா வெதர் கண்டிஷன்ஸ்லயும் இதனால இமேஜஸை கேப்சர் பண்ண முடியும். அடுத்தது சந்திராயன் 5 மிஷன், இதுக்கு வந்து இஸ்ரோவும் ஜாக்ஸாவும் சேர்ந்து பண்ண போறாங்க. ஜாக்ஸா அப்படின்னா ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் ஆன்டி ஷிப் மிசைல், அதாவது ஒரு ஷிப்ல இருந்து இன்னொரு ஷிப்பை வந்து இன்னொரு மேரிடைம் டார்கெட்டை அட்டாக் பண்றதுக்காக இந்த ஒரு மிசைல நம்ம டிஆர்டிஓ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் புக்ஸ், அப்னாபன் நரேந்திர மோடி சங் மேரே அனுபவ், மை எக்ஸ்பீரியன்சஸ் வித் நரேந்திர மோடி அப்படிங்கிற புக் எழுதினது சிவராஜ் சிங் சௌஹான். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் கோல்டு அப்படிங்கிற அந்த புக் எழுதினது யாருன்னா கே ஆறுமுகம், ரிலீஸ் பண்ணது பிடி உஷா. லைப்ரரி மேன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற புக் எழுதினது சத்யன். த புக் ஆஃப் டெய்லி பிரில்லியன்ஸ் 111 டேஸ் டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற புக் எழுதினது பூஜா கிருப்லானி. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லேபர் டே May 1, தீம் வந்து என்ஷூரிங் ஹெல்தி சைக்கோ சோஷியல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட். வேர்ல்டு ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் டே May 8, தீம் வந்து யுனைடெட் இன் ஹியூமனிட்டி. அடுத்த நேஷனல் டெக்னாலஜிக்கல் டே May 11, ரெஸ்பான்சிபிள் இனோவேஷன் ஃபார் இன்க்ளூசிவ் growth அப்படிங்கிறது தீம். இன்டர்நேஷனல் நர்சஸ் டே வந்து May 12. இந்த டே அப்போதான் நைட்டிங்கேல் அவார்டு அப்படிங்கிறத இந்தியாவில் வந்து கொடுப்பாங்க, பிரசிடென்ட் வந்து கொடுப்பாங்க. தீம் என்னன்னா அவர் நர்சஸ் அவர் ஃபியூச்சர், எம்பவர்டு நர்சஸ் சேவ்ஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் டே ஃபார் பயோடைவர்சிட்டி 22 May, தீம் வந்து ஆக்டிங் லோக்கலி ஃபார் குளோபல் இம்பாக்ட். அடுத்தது வந்து வேர்ல்டு ஃபுட்பால் டே வந்து May 25, வேர்ல்டு ஹங்கர் டே வந்து May 28, த எண்ட் ஆஃப் ஹங்கர் இஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட தீம். வேர்ல்டு நோ டொபாக்கோ டே வந்து May 31, அன்மாஸ்கிங் தி அப்பீல், கவுண்டரிங் நிக்கோட்டிங் அண்ட் டொபாக்கோ அடிக்ஷன் அப்படிங்கிறது அதோட தீம். அடுத்தது ஆபிச்சுவரிஸ்ல வந்து பார்த்தோம்னா உருது போயட் பஷீர் பாதர் இறந்து போயிட்டாரு.
அடுத்தது ப்ராஜெக்ட் ஆப் அண்ட் போர்ட்டல் அந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா அபை அப்படிங்கிற ஒரு ஏஐ சாட் பாட்டை வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய டிஜிட்டல் அரெஸ்ட்லாம் நடக்குது இல்லையா? ஸோ அந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டுக்காக அதாவது சிபிஐ வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னா அது உண்மையாலுமே சிபிஐ அனுப்புனதானா இல்ல ஃபேக் நோட்டீஸா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு இந்த அபை அப்படிங்கிற இந்த ஹெல்ப் பாட் வந்து ஹெல்ப் பண்ணும் நமக்கு. சரியா? அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஏஐ பேஸ்ட் ஹெல்ப் பாட் ஃபார் ஆத்தென்டிகேஷன் ஆஃப் யுவர் நோட்டீஸ் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்தது ஜனனி அப்படிங்கிற போர்ட்டல். இது வந்து ஹெல்த் மேட்டர்னல் கேர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல். அதோட ஃபுல் ஃபார்ம் தான் இங்க இம்பார்ட்டன்ட். என்னன்னா ஜேர்னி ஆஃப் ஆன்டினேட்டல், நேட்டல் அண்ட் நியோநேட்டல் இன்டகிரேட்டட் கேர் அப்படிங்கிறது அதோட ஃபுல் ஃபார்ம். அடுத்தது பிரசாத் 2.0 அப்படிங்கிறது என்சிஆர்டி பேஸ்டு ஒரு பிளாட்ஃபார்ம். டிசபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய சில்ட்ரனுக்கு எஜுகேஷனை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு பர்பஸ்க்காக லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்தது மிசலீனியஸ் கண்டென்ட்ல இந்தியாவோட நேஷனல் பிளாக் வந்து தண்ணிக்கு அடியில வந்து அன்ஃபர்ல் பண்ணியிருக்காங்க. அதான் லார்ஜஸ்ட் அண்டர் வாட்டர்ல அன்ஃபர்ல் பண்ணது அதுதான் வந்து இருக்கலே ஹையஸ்ட். அதுக்கு வந்து கின்னஸ் ரெக்கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. எங்க பண்ணிருக்காங்க? ராதாநகர் பீச் அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல வந்து இதை பண்ணிருக்காங்க. மெஷர்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 16:40 ரேஷியோல அந்த பிளாக் வந்து இது பண்ணிருக்காங்க, ஓபன் பண்ணிருக்காங்க. அடுத்தது இந்தியா வந்து நக்சல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹோம் மினிஸ்டர் வந்து டிக்ளேர் பண்ணிருக்காரு. போட்ஷாலா இந்தியா வந்து எப்ப நக்சல் ஃப்ரீயா மாறி இருப்பாங்கன்னா March 31, 2026. இந்த டேட்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது போட்சாலா காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசோட தார் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. அங்க வந்து ஒரு முஸ்லீமோட மாஸ்கும் இருக்கு. அதே மாதிரி அதுக்கு பக்கத்திலே காடஸ் சரஸ்வதி அவங்களோட டெம்பிளும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது இசாங் சிங் வந்து பாத்தீங்கன்னா யங்கஸ்ட் ஸ்விம்மர் டு கிராஸ் பாக் ஸ்ட்ரைட். 7 வயசுலயே வந்து பாக் ஸ்ட்ரைட் வந்து ஸ்விம் பண்ணியே கிராஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துருக்கோம். பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஒரு தடவை எடுத்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்